சரி ஓகே ருத்து தானே போயிட்டாரு, அதுக்கப்புறம் நமக்கு என்ன பேட்ஸ்மேனுக்கா பஞ்சம், எப்படியாவது உள்ள வந்து இந்த மேட்சை சீக்கிரமா முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா தெண்டை சட்டாரா அப்படின்ற ஒரு போட்ட 5வது ஓவரில் ரியான் பராக்க 2 ரன்ஸ்லையும் ரிங்கு சிங்கை டக் அவுட் ஆக்கியும் வெளியே அனுப்புனாரு. இவர் இப்படி ஒரே ஓவரில் 2 விக்கெட்ஸ் எடுத்து அசத்துனதுனால நம்ம இந்தியன் டீம் 5 ஓவர்ஸில் வெறும் 22 ரன்ஸ் மட்டுமே அடிச்சு 4 விக்கெட்ஸை லாஸ் பண்ணி தடுமாறிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா உள்ள வந்த துருஜரனும் சுப்மன் கில்லும் சேர்ந்து இது சரிப்பட்டு வராது, நம்ம மட்டையை போட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்லோவாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு ஸ்லோ அப்படின்னா 9 ஓவர்ஸ் முடிவில் நம்ம இந்தியன் டீமோட ஸ்கோர் வெறும் 36 மட்டும்தான். சரி அதனால இப்போ என்ன ஸ்கோர் என்ன 115 தானே அடிக்கணும், அதெல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம், நமக்கு விக்கெட் மட்டும் லாஸ் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம மட்டும் நினச்சா போதுமா, சரி ரொம்ப நேரம் மட்டையை போட்டாச்சு, கொஞ்சம் அடிச்சு ஆடுவோம் அப்படின்னு அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண துருஜரல் 7 ரன்ஸ்ல அவுட் ஆகி நானும் தலைஃபேன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. சரி இவர் போனால் என்ன நம்ம கடப்பார கில் இருக்காரா அப்படின்னு நம்ம நினச்சா சிக்கேந்தர் ராசாவோட சுழல சிக்கி நம்ம சுப்மன் கில்லும் 31 ரன்ஸுக்கெல்லாம் போல்ட் ஆயிட்டாரு. என்னடா இது நம்ம ஃபியூச்சர் கேப்டனுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் வருத்தத்தில் இருக்க. இப்படி இந்தியன் டீம் சைடில் அடுத்தடுத்து விக்கெட்ஸ் இருந்ததுனால இந்தியன் டீம் ஃபேன்ஸுக்கு இந்த மேட்ச்